மழை காலங்களில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படும் பகுதிகளை கண்டறிந்து அங்குள்ள மக்களை முன்கூட்டியே பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற வேண்டும் என அரசு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து துறை செயலாளர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், பேரிடர்களை எதிர்கொள்வதில் முன்னெச்சரிக்கை தகவல்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதால் அந்த தகவல்கள் உரிய நேரத்தில் பொதுமக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறினார். வானிலை முன்னெச்சரிக்கை தொடர்பான விவரங்களை தமிழில் தெரிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு அரசு TN அலர்ட் என்ற செயலியை உருவாக்கியுள்ளது என்றும் குறிப்பிட்டார். மழை, வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் பாதுகாப்பான குடிநீர், பால், உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். வானிலை முன்னெச்சரிக்கை, தற்போதைய வானிலை, பெறப்பட்ட மழை அளவு, நீர்த்தேக்கங்களில் இருக்கக்கூடிய இருப்பு, நீர் இருப்பு உள்ளிட்ட விவரங்களை தமிழிலேயே தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு TN அலர்ட் என்னும் மொபைல் ஃபோன் செயலியில் உருவாக்கியிருக்கு. மழை காலத்தில் அதிகம் பாதிக்கப்படுறது மீனவ தோழர்கள் தான். ஆழ்கடலில் மீன்பிடிக்க போகிற மீனவர்களுக்கு புயல், கனமழை குறித்த தகவல்கள் நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக உரிய நேரத்தில் கொண்டு சேர்க்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு. சென்னை உள்ளிட்ட மாநகரங்கள் இந்த காலகட்டத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு இயங்கணும். வெள்ளம், புயல் போன்ற பேரிடர்களில் தகவல் தொடர்பு, மின்சார வசதி போன்ற அத்தியாவசிய சேவைகள் முடிந்தவரை தடையின்றி வழங்கப்படணும். பாதுகாப்பான குடிநீர், பால், உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க வழிவகை செய்யணும். வெள்ளத்தால் நோய் தொற்று ஏதும் ஏற்படாமல் இருக்க உரிய சுகாதார சேவை மற்றும் மருத்துவ சேவைகளை வழங்கணும். அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து பணியாற்றினா மட்டும்தான் இது உறுதி செய்ய முடியும். பேரிடர் மேலாண்மையில் தன்னார்வலர்களது பங்கும் மிகவும் அவசியமானது. எனவே தேடல், மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தன்னார்வலர்களோடு இணைந்து பணியாற்ற முறையான செயல் திட்டத்தை மாவட்ட நிர்வாகம் உருவாக்கணும். எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் அதில் ஈடுபடுகிற அனைவரும் ஒருமித்த கருத்தோடு ஓரணியாக நின்னால், அப்படி செயல்பட்டால் அதில் வெற்றி என்பது 100 விழுக்காடு சாத்தியம்.